குழந்தை பருவம், மாணவ பருவம், வாலிப பருவம். அது உங்களோட நான் பங்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எத்தனை பேருக்கு பொருந்தும், அதே மாரி எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் பங்கு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 12 வயது வரைக்கும் கிராமத்தில தான் வளர்ந்தேன். அந்த கிராமத்தில தாத்தா, பாட்டி அவங்க குடும்பத்தில தான் நான் எங்க அம்மாவுடைய குடும்பத்தில தான் வளர்ந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா 10, 15 பேர் மொத்தம். ஓலை வீடு, சிம்னி விளக்கு, கரண்ட் கிடையாது. ஒரு ஆள் வருமானம். காலையில பழைய சோறு, மத்தியானம் சுடுகஞ்சி. நைட்டு தான் சாப்பாடு. தொட்டுக்க, கிட்டுக்க, சைடிஸ் எல்லாம் அதிகமா கிடையாது. ஒரு குழம்பு தான். சொந்தமா பாத்ரூம் கிடையாது. சொந்தமா லெட்டின் கிடையாது. அடுத்தவங்க தோட்டத்தில தான், அடுத்தவங்க காட்டுல தான் காலை கடன கழிக்கணும். சொந்தமா பாத்ரூம் கிடையாது. பஞ்சாயத்து போர்டு குளத்துல தான் குளிக்கணும். பல கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூலுக்கு போணும். தைரியமா போணும். 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசாக்கெல்லாம் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட காலம் எங்க காலம். ஆனா ஒரு உடை, மறு உடை அவ்வளோதான். அதுக்கு மேல உடையெல்லாம் கிடையாது. வறுமை. உடைக்கும் வறுமை, உணவுக்கும் வறுமை. ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு. இருந்தாலும் வறுமை. அன்னைக்கு ஆடம்பரம்லாம் ஒண்ணும் இல்ல. நோய் நொடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பெருமையா வாழ்ந்தோம். வறுமையிலும் பெருமையா வாழ்ந்தோம். கடனாளி எல்லாம் இல்ல. எந்த கடைக்காரனும் வீட்டுக்கு வரமாட்டான். பெருமையா இருந்தாங்க. உடல் ஆரோக்கியமா இருந்தாங்க. தாத்தா எல்லாம் 100 வயசை டச் பண்ணிட்டு தான் இறந்து போனாங்க தாத்தா, பாட்டி எல்லாம். கிராம வாழ்க்கை. ஆட்டுப்பால்ல தான் டீயே போடுவாங்க. ஆடு நிறையா இருக்கும். சொந்தமாவே ஆடு, மாடு எல்லாம் இருக்கும். பாலுக்கு பஞ்சம் கிடையாது. கோழிக்கு பஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி இயற்கையான சூழல்ல வாழ்ந்தோம். வறுமை இருக்கும் அப்பயும். அந்த வறுமையில 4, 5 பெண்களை வளர்த்து பல கிலோமீட்டர் தூரத்துல திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. 500, 600 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. பயப்பட மாட்டாங்க. அந்த காலத்துல எந்த குற்ற உணவும் கிடையாது, குற்றம் கிடையாது. எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 12 வயசுக்கு அப்புறம் நான் சிட்டி பட்டணத்துல நான் வாழ வரேன். என் தகப்பனார் வந்து ரயில்வேல வேலை செய்யறதுனால ஃப்ரீ பாஸ் எல்லாம் இருக்கு. என் தகப்பனார் வந்து ரயில்வேல வேலை பார்த்தார். நல்லா ஓட்டு வீடு, ஃபேன் காற்று, காலையில் டிஃபன், ஆரோக்கியமான சூழல், வாடகை சைக்கிள். 10 பைசா கொடுத்து தூர்தர்ஷனில் ஒலியும் பார்த்தோம். 25 பைசா கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் திரைப்படம் பார்த்தோம். நாங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் தனியாக பயணம் செஞ்சோம். 6வது படிக்கும்போது ட்ரெயினில் தனியாக போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். மதிய உணவு அங்கே சாப்பிட்டோம், கட்டிட்டு போவோம். ஞாயிற்றுக்கிழமையானா தந்தி பேப்பர். சந்தோஷமான வாழ்க்கை. அப்பயும் வறுமை இருக்குது. அந்த அளவு ரயில்வேல அந்த காலத்தில் சம்பளம்லாம் கம்மி தான். அப்பயும் குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறனால, தேவைகள் அதிகமாக இருக்கிறனால வருமானம் குறைவாக இருந்து தேவைகள் அதிகமாக இருந்தது. சில குடும்பங்களில் 10 பேர், அப்பயும் ரயில்வே குவார்ட்டர்ஸில் 8 பேர், 9 பேர், 10 பேர்லாம் இப்போ ஒரு ஆளோட வருமானத்தில் அத்தனை பேரும் வாழ்ந்தாங்க. சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. கடனாளியாக இல்லை. யாரும் ஊர் விட்டு ஓடல. அப்போ நோய் நொடியெல்லாம் இல்லை. அப்படி வாழ்ந்தோம். அப்போ எங்கள் காலத்தில் ரெட் அலர்ட்டும் எல்லோ அலர்ட்டெல்லாம் கிடையாது. எந்த அலர்ட்டாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போவோம். பண்டிகை நாள் அன்னைக்குன்னா சந்தோஷம்தான். அப்போல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அவ்வளோவா ரேர் தான். தைச்சு கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு. அதை போட்டு பண்டிகை அன்னைக்கு அழுக்காயிடும். அது திரும்பி எடுத்து போடுவோம். என்னடா அழுக்காயிட்டோம். அப்போ டெலிகிராம் வரும். டெலிகிராம்னா தந்தி. யாரோ இறந்துட்டாங்கன்னு செய்தி தந்தியில் தான் வரும் டெலிகிராம். இப்போ பல கிலோமீட்டர் தூரத்துக்கு லெட்டர் எழுதுவாங்க. நான் இங்கே நலம், நீங்கள் அங்கே நலமான. அது நலம் தெரியப்படுத்துறதுக்கே 3 நாள் ஆகிடும். அங்கே போய் சேர்றதுக்கு, அந்த ரிட்டர்ன் வரத்துக்கு 3 நாள் ஆகிடும். அப்படி வாழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் நாங்கள். இப்பயும் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் வறுமையும் பார்த்தோம், புதுமையும் பார்த்தோம், செல்வத்தையும் பார்த்தோம், செல்வத்தை இழந்தவனையும் பார்த்தோம், செல்வத்தை சம்பாதிச்சவனையும் பார்த்தோம், செல்வந்தராக இருந்தவனை ஏழையாகவும் பார்த்துட்டோம் என் கண்ணால்.
பணக்காரனும் ஏழையா ஆகிறதும் பார்த்தோம், ஏழையா இருக்கிறவன் பணக்காரனையும் பார்த்துட்டோம். என்னுடைய வயதில் சுனாமி பார்த்துட்டோம், பூகம்பம் பார்த்துட்டோம், ரீசனாக கொரோனாவையும் பார்த்துட்டோம். இறைவன் அருளால் இப்போ உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டு பேசுகிறேன். இறைவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். வறுமையிலும் பெருமையாக வாழறோம். ரொம்ப கொடுமை என்ன தெரியுங்க? வறுமை தான். அந்த வறுமையில் வாழறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி யாருக்கும் வறுமை கிடையாது. அன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு காலையில் வீட்டு வாசலில் நைட்டில் வந்து நிற்பாங்க. சாப்பாடு கொடுங்கன்னு. சாப்பாடு கொடுத்தோன்னு பக்கத்து வீட்டில் குழம்பு கொடுப்பாங்க. சாப்பாடு அவங்க கொடுத்துட்டாங்க, குழம்பு நீங்கள். இன்றைக்கி அதே மாதிரி யாருன்னா வராங்களா? இன்றைக்கி உடைக்கும் உணவுக்கும் பஞ்சமே கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் நல்லா தான். பேராசினால் தான் இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு உணவுக்கும் உடைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி ஆடம்பரத்துக்காக கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கி 4-5 பிள்ளைகளை தைரியமாக பெண் பிள்ளைகளை தூரமாக கட்டி கொடுத்தா பயம் இல்லை. இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை 2 பிள்ளை பக்கத்தில் கட்டி கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. கட்டி கொடுத்துட்டு வேதனைப்படுறாங்க. அன்றைக்கி நாங்கள் இன்டர்நெட்டும் டெலிஃபோன் இல்லாமல் வாழ்ந்தோம். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இந்த டெலிஃபோன் இல்லைன்னா வாழவே முடியாது. உண்மைதானே?